வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம ஆனியன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நான் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் வந்து 1/2 கிலோ, வெங்காயம் வந்து 1/2 கிலோ. இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ வெங்காயம் நம்ம இதில் சேர்க்கணும். அதனால் நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 9 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 9 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஆனியன் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கன் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாவை இப்படி முழுசாகவே போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூள், அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுருவோம். பாருங்கள், இந்த 1/4 டம்ளருக்கும் நம்ம கம்மியாகவே இந்த தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நிறைய தண்ணி தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த சிக்கன் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு வெயிட் போட தேவையில்லை. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வெயிட் போட வேணாம். வெயிட் போடாமல் இந்த மாதிரியே இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா வற்றிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த வெறும் மிளகாத்தூளை போட்டுருவோம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்குங்க, ஹையில் வைக்காதீங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம இறக்கி பக்கத்தில் வச்சிடலாம். இந்த கடாயை வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சுருங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போட்டுருவோம். இந்த எண்ணெயிலேயே போட்டுருங்க உப்பை. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து இப்போ சிம்லையும் ஹைலையும் வச்சு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். பாருங்கள், இது இன்னும் கூட வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகுத்தூளை நம்ம போட்டு ஒரு கிண்டி இறக்கிடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகுத்தூள், இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இதோட டேஸ்ட்டு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஆனியன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.